இயேசு பேதுருவை பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்றார். என்ன காரணம்? ஆண்டவர் கேட்கிறாரு, நான் யார் என்று சொல்லு. அதுக்கு அவன் சொல்றான், நீங்க தான் மேசியா, கிறிஸ்து, இதெல்லாம் சொல்றான். இப்ப ஆண்டவர் சொன்ன மாதிரி இது வந்து தேவனால் வெளிப்பட்ட காரியம். பிதாவாகிய தேவன் தான் உனக்கு இந்த காரியத்தை சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சோன்னே கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்றாரு, நான் இப்படியாக எருசலேமுக்கு போகணும், இப்படியாக நான் காயப்படணும், நான் இப்படியாக சிலுவின் மரணத்தை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இயேசுவே நான் சொல்றேன், நீங்க அங்க போக கூடாது, நான் அதுக்கு அனுமதி கொடுக்கவே மாட்டேன், நீங்க அங்க போய் சாகவே, இந்த மாதிரி வார்த்தையில நீங்க பேசாதீங்க அப்படின்ட்டு யார் பேசுறான்? பேதுரு. என்ன ஆச்சுப்பீங்க? அவன் மைண்ட்ல பாசம், இயேசு மேல அன்பு இருக்குது. நல்லா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அவன் பேசுறது தப்பே கிடையாது. ஒரு ஹியூமன் நீங்களா இருந்தா என்ன இப்படி இதுக்கெல்லாம் பெருசா பேசிட்டு இருக்கிறாரு, நான் அவர் மேல அக்கறையில் தானே பேசுறேன், என்னை போய் சாத்தான் சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நிறைய பேர் இப்படி தான் இருக்கிறீங்க, பேதுரு மாதிரி தான் இருக்கிறீங்க. யூ ஆர் சோ இமோஷனல். இது பாசம், இது அன்பு நினைச்சு நீங்க சாத்தானுடைய குரலாக மாறிட்டு இருக்கிறீங்க. You are becoming the voice of the devil. ஆண்டவர் அதை கேட்ட உடனே, ஐயோ உனக்கு என் மேல இவ்வளவு பாசமான்னு சொல்லி கட்டிப்பிடிக்காம எனக்கு பின்னாக போ சாத்தானே. இது யாரு குரல்? இயேசுவுக்கு தெரியுது. Today many are talking to you. நீங்க நிறைய பேர் உங்கள்கிட்ட பேசுறாங்க, நிறைய ஆலோசனைகள் வருது. இது யாருடைய சத்தம்? யாருடைய குரல்? யாருடைய ஆலோசனையை தேடுகிறீங்க? யாரு உங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க? This is the problem today. நமக்கு சாதகமா தேடுறோம், பண்றோம், அன்பை தேடுகிறோம், அமாவலியா. ஆனா கர்த்தருடைய வழிகள் ரொம்ப நேராக இருக்கும். You must learn to discern. இது யாரு குரல்? ஏன் பேதுரு நீங்க அப்படி பேசணும்? என்ன காரணம்? பேதுரு சிந்தையில இயேசு மேல அன்பு இருக்குது, பாசம் இருக்குது. இயேசுவை விட்டு கொடுக்க கூடாது, இயேசு யாரும் தொற்ற கூடாது. இது நம்ம பார்க்கலாம். இயேசுவை பிடிக்கும் பொழுது உடனே இரும்பட்டி எத்தனை பண்றான், ஒருத்தர் காதை அறுத்து விட்டுறான். பாசம் அவன் மைண்ட்ல வந்து அவன் கண்ணு எதை கட்டிருக்குன்னா அன்பு கண்ணு கட்டி இருக்குது. ஆனா அவனுக்கு புரியல, சத்துரு அவன் சிந்தையின் மூலியமாய் செயல்படுகிறான் என்று சொல்லி. சில நேரத்தில் நீங்க பிறர் மூலியமா சாத்தான் குரலை கேட்பீங்க, சில நேரத்தில் நீங்களே டைரக்டா உங்க மைண்ட்ல அவன் குரலை கேட்பீங்க. அதான் மத்திய 6 எழுதப்பட்டிருக்கு, ஷட் த டோர் ஆஃப் யுவர் ரூம். Why shut the door of your room? என்ன சத்தத்தை கேட்கிறீங்க? யாரோட குரல் அது? நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா.